ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இப்போது நம்ம இந்த வீடியோவில் ஒரு மெஷர் எடுத்த அளவை தான் கையை மட்டும் நான் உங்களுக்கு எப்படி மெஷர் எடுத்ததை கட் பண்ணலான்றதை தெளிவாக காமிக்க போகிறேன். அது ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு கிளியராக புரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பாருங்கள், இப்போ நான் அந்த கிளாத்தை எடுத்துக்க போகிறேன். கிளாத்தை நான் 4 ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். பாருங்கள், 4 மடிச்சிருக்கேன். இப்போது நம்ம கீழே ஒரு 1/2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கலாம். ஸ்கேலை வச்சு நீட்டாக ஒரு 1/2 இன்ச்சுக்கு ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். இப்போது கையோட உயரம் 6. பாருங்கள், கையோட உயரம் 6 வைக்கிறேன். ஒரு 1/2 இன்ச்சு சேர்த்து மேலே ஒரு மார்க் பண்ணுறேன். அடுத்து கை லூஸு அவங்களுக்கு 12.5 வருது. நான் 6.25 வச்சு ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். 2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணுறேன். பாருங்கள், கை உயரம் 6, அதுலேருந்து 3 இன்ச்சு கம்மி பண்ணி நான் ஒரு 3க்கு ஒரு மார்க் பண்ணுறேன். மேலே ஒரு 1/2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ ஒரு மார்க் பண்ணிடலாம். இப்போது ஆம்கோல் லூஸு 16.5 வந்திருக்கு. அதை நம்ம 2ஆக டிவைட் பண்ணால் 8.25 வரும். அதுக்கு ஒரு மார்க் பண்ணிக்கலாம். இப்போது ஸ்கேலில் ஒரு கோடு போட்டுடலாம். போட்டாச்சு. இப்போ பாருங்கள், கரெக்டாக கீழே ஒரு 1/4 இன்ச்சுக்கு குடஞ்சி ஒரு மார்க் பண்ண போகிறேன். இது முன் பக்கத்துக்காக. பாருங்கள், உயரம் 6, கை லூஸ் நம்ம 12.5, 2 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டுருக்கோம். ஆம்கோல் லூஸ் 16.5, அதுக்கு ஒரு மார்க் பண்ணிக்கலாம். மேலேருந்து கீழே 3க்கு நம்ம ஒரு மார்க் பண்ணிக்க போகிறோம். ஒரு 1/2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்க போகிறோம். இது எக்ஸ்ட்ரா. இது மாதிரி கட் பண்ணி பாருங்கள், ரொம்ப சுலபமாக இருக்கும். ஈஸியாக கை கட் பண்ணி எடுத்துடலாம். கை கட்டிங்கில் எந்த ப்ராப்ளமே வராது. இப்போது கட் பண்ணிடலாம். துணி நகராமல் பார்த்து கரெக்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா ப்ளவுஸை பொறுத்த வரைக்கும் கட்டிங் தான் முக்கியம். அதுக்காக தான். இப்போது கட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம மேலே ஒரு சென்டர் பாயிண்ட்டுக்கு சட்கா ஒன்று போட்டுக்கலாம். இப்போது ஃப்ரண்ட் பக்கம் 1/4 இன்ச்சுக்கு குடஞ்சி எடுக்க போகிறோம். எடுத்தாச்சு. இப்போ நம்ம இங்கே ஒரு சட்கா போட்டுக்க போகிறோம். இந்த மாதிரி கட் பண்ணி பாருங்கள், கை ரொம்ப சுலபமாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.